கர்த்தரின் இந்த வருஷத்தில் கொடுத்த எல்லா ரட்சிப்புக்கா ஸ்தோத்திரம் சொல்லி நீங்கள் இங்கேருந்து ஆரம்பிக்கலாம். எவ்வளோ காரியங்கள் எவ்வளோ பிரச்சனை இருந்து கர்த்தர் ரட்சித்தார் அப்படின்னு சொல்லி நீங்கள் என்ன செய்யலாம், எவ்வளோ பாவத்தை விடுதலை கொடுத்தாருங்கிறத நீங்கள் இந்த ரட்சிப்பின் முதல் நாள் நீங்கள் ஸ்தோத்திரம் செலுத்தலாம். கர்த்தர் இந்த வருஷத்தில் உங்களுக்கு குணமாக்கப்பட்டது காயத்தை அடுத்த ஈவுக்காய், அதாவது இந்த வருஷத்துல கர்த்தர் அனைத்த எல்லா ரட்சிப்புக்கா கொடுத்த ஈவுக்காய் நீங்கள் ஸ்தோத்திரம் செலுத்துங்க. 2ஆம் நாள் கர்த்தர் நமக்கு அள்ளிய எல்லா சோபர்களுக்காய் கொடுத்த ஈவுக்காய் தேவன் ஸ்தோத்திரம் செலுத்துங்க. 3ஆம் நாள் கர்த்தரோட பாவங்கள் மன்னிக்கப்பட்டதுக்காய் அந்த ஈவுக்காய் தேவன் ஸ்தோத்திரம் செலுத்துங்க. 4ஆம் நாள் நம்முடைய தேவையெல்லாம் சந்திக்கப்பட்ட அந்த ஈவுக்காய் தேவன் ஸ்தோத்திரம் செலுத்துங்க. 5ஆம் நாள் நம்முடைய வெட்கப்படாதபடிக்கு கர்த்தர் தலைவர் செய்து நம்ம கொடுத்த ஈவுகளுக்காய் கர்த்தர் ஸ்தோத்திரம் செலுத்துங்க. 6வது நெருக்கங்களுக்கு கர்த்தர் விடுவித்தார், அதுக்காக தேவனுக்கு அந்த தூதர்களுக்காக விசேஷமாக நெருக்கங்களுக்கு சீக்கிரமாக கட்டிப்பட்டதுக்காக அந்த நெருக்கங்களை கர்த்தர் அது விடுதலை கொடுத்ததுக்காக தேவன் ஈவுக்காய் ஸ்தோத்திரம் செலுத்துங்க. தேவ சோத்திரம் இல்லாதாக இப்படி ஒவ்வொரு நாளும் நீங்கள்